ஐயோ தடங்கள் வந்துருச்சேன்னு நீங்க அதுக்காக கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல, கல்யாணத்தை பத்தி யோசிச்ச மாதிரியும் தெரியல. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. என் பேத்தி மித்ரா நிம்மதியா இருந்து அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வெளிப்படையாவே சொல்றேன், இந்த பாரதி அவ குடும்பமும் இங்க இருக்கிறதுனால என் பேத்தி மித்ராவோட கல்யாணம் தடப்பட்டு போகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லியே ஆகணும் மாப்ள. ஆதி, கேட்கிற கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி இருக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த குடும்பம் வெளியே போனா நானும் போயிடுவேன்னு சில நேரங்கள்ல நீங்க எங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. அதனால நாங்களும் எதுவும் பேச முடியாம இருக்கோம். இப்ப என்ன சொல்றீங்க ஆதி? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இங்க பாருங்க, தமிழுக்கு இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல கல்யாணத்தை பத்தி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியும். இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். தமிழுக்கு சரியானதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். ஆதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு சரியாகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையிலே இல்லன்னு நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த தமிழ் உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த குடும்பத்துக்காக ஏன் வாழ்க்கை கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? வார்த்தைக்கு வார்த்தை இந்த பாரதியோட பையனும் பொண்ணும் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறத என்னால சகிச்சுக்கவே முடியாம போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்க. என் பொறுமைய நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க ஆதி. எல்லாருமா சேர்ந்து ரொம்ப எல்லை மீறி போறீங்க. இதுக்கு மேலயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஆதி, நீங்க இந்த நிமிஷம் பாரதி குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும்.